80 வயசு பெருசு கூட தஸ்மீக பார்த்துக்கிட்டு தஸ்மீக கையில வச்சுக்கிட்டு மெஹராப் எதுன்னு சொன்னா டிவி தான் அதுக்கு திருப்பி உட்காந்துக்கிட்டு சுபான் இப்படி அடிக்கிறாளே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வீணா போயிட்டாளே. இந்த தஸ்மீகில் என்ன அர்த்தம் இருக்கு? இந்த தஸ்மீகுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கிறதா? எதுவுமே இல்லை. இதையும் கடந்து ஒரு விஷயத்தை நான் நினைவூட்டுகிறேன். இந்த தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு நம் வீட்டில் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வுகள் என்ன தெரியுமா? ஒரு ரிமோட்டு ஒரு டிவிக்கு இல்லையா, 4-5 ரிமோட்டில் இல்லை, ஒரு ரிமோட்டு தான். மகரிபுக்கு பின்னாடி இவர் போவார், ஏதாவது முக்கிய செய்திகள் பார்க்கலான்னு இவர் போனார்னா இந்த அம்மா பக்கத்திலே வந்து நின்றுக்கிட்டு, ஆமாம் இவர் பெரிய கலெக்டராக போகிறாரு, இவர் பெரிய இன்ஜினியர் அதாக போகிறாரு இதாக போகிறாரு அப்படின்னு பக்கத்திலே நின்று பேசணுன்னு எதுக்குடா வம்பு வேணாம்டான்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை தூக்கி பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு போயிடுவார். இந்த அம்மா அப்படி சீரியலில் மிதந்துக்கிட்டே, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க மிதந்துக்கிட்டே, திருமங்கலத்தில் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்கிறேன். இந்த சீரியல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்ன புள்ள வந்துடுவான், அவன் வாங்கி ரிமோட்டை பிடுங்கி சுட்டி டிவிக்கு மாறிடுவான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இந்த சுட்டி டிவி தான், பெரியவங்களுக்கு அது என்னென்னே புரியாது. இவன் வாங்கிட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த அம்மா முகமெல்லாம் சுருங்கி போயிடுது. இந்த நேரத்தில் இவன் அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. சுட்டி டிவிக்கு மாறினதுக்கு பின்னாடி நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு டோரோ புஜ்ஜி தான் சாப்பாடு கொடுக்குது. அது ஒன்றுன்னா இவன் ஒன்றுமா, அது என்ன திங்க சொல்லுதோ அதைத்தான் நிம்மா, அது என்ன சொல்லுதோ அதைத்தான். இந்த டோரோ புஜ்ஜிக்கு அடிமையாகி போன சிறுவர்கள் தொலைக்காட்சி எப்படி கொண்டு வருகிறது? இவன் அந்த டோரோ புஜ்ஜி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 10வது 12வது படிக்கிற பையன் வந்து புடனில் தட்டி, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிற, உரா 2020 படுறா, அந்த கிரிக்கெட்டை போடுறான்னு கிரிக்கெட்டை போட்டா தம்பியின் உள்ளம் சொல்லுகிறது, இங்குதான் விதைக்கப்படுகிறது. அண்ணன் ஹேபிட் வேறு, நம்ம ஹேபிட் வேறு. அண்ணனுடைய உணர்வுகள் வேறு, நம்முடைய உணர்வு வேறு. அண்ணனுக்கு நமக்கு ஒத்து வராது. எங்கிருந்து விதைக்கப்படுகிறது? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற நிலை மாறி அண்ணன் வேறு நாம் வேறு, நமக்குள்ள ஒத்தே வராது என்ற ஆழமான வேர் அங்கே விதைக்கப்படுகிறது இல்லையா? அண்ணன் 2020 பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 65-70 வயசுல இருக்கிற பெரிய மனுஷன் உட்காந்து கட்டலில் உட்காந்துட்டு, என்னத்தா இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒரு டிஸ்கவரியை போட்டேன்னா எப்படி மலையில ஏறுறான், எப்படி கடல்ல இறங்குறான், நீ கபூர்ல இறங்க போற, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல, எப்ப இறங்கன்னு டிஸ்கவரி. பிறந்ததிலிருந்து இறக்க போகிற கிழவர் வரை அத்துணை பேர்களையும் தொலைக்காட்சி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா இல்லையா? ஓதுகிற கலாச்சாரம்